கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அ இந்த நாளிலும் ஆம் அ தேவன் வந்து அ ஒரு அ நம்ம வந்து ஒரு ஒரு சில நிகழ்வுகள குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அ நமக்கு தெரியும் இஸ்ரேல்ல வந்து அ ஒரு 7 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து காட் வந்து அ இ இஸ்ரவேலுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்படியா காட் வந்து பழைய ஏற்பாட்டு நியமத்துல கொடுத்திருப்பாங்க. ஆ, ஆ, அந்த 7 ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி ஒரு ஆ, ஓவர்வியூவா நம்ம பார்ப்போம். ஆம், அதுல பர்ட்டிகுலரா ஒரு ஃபெஸ்டிவல் குறிச்சு நம்ம ஆ, டீப்பா இந்த நாள்லயும் நம்ம வந்து ஆ, அத குறிச்சு நம்ம ஆ, ரீட் பண்ணுவோம். ஆம், ஒரு ஓகே. ம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம், லேவியராகமம் 23வது அதிகாரத்துல இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி ஆம், நம்மளால பார்க்க முடியும். இதுல வந்து லேவியராகமம் 23ல கர்த்தர் வந்து மோசே கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, ஆ அவங்கள ஒரு நேஷனா காட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா, ஆ புதிய அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் குடுக்குற டைம்ல, ஆ காட் வந்து அ இஸ்ரவேல் தேசமா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அவங்க வந்து ஆ இது என்ன சொல்லுவாருன்னா, "நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன." ஃபீஸ்ட்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்குன்னு ஒரு பண்டிகை ஆசரிக்கணும், இஸ்ரவேல் தேசமா. அப்படி அவங்க ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள் என்னன்றது தான் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதலாவது உள்ள பண்டிகை தான் வந்து அ பஸ்கா பண்டிகை. ஃபீஸ்ட் ஆஃப் பாஸோவர். அ இது எப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணணும்னா, அவங்களுடைய அ ஸ்ப்ரிங் மந்த் முதலாம் நாள். அதாவது முதல் மாதத்துல முதல் மாதம் வந்து அவங்களுடைய ஸ்ப்ரிங் டைம். இப்ப இந்த ஏப்ரல் டைம்ல நிசான்னு வரும் அவங்களுக்கு. அவங்களோட கேலண்டர் படி இந்த இந்த இருக்கு பாத்துங்க. மார்ச், ஏப்ரல்ல நிசான்றது தான் அவங்களோட ஜூவிஷ் கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் மந்த்து. அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல 14த் டே வந்து ஆ ஈவினிங் டைம் அவங்க வந்து பாஸோவர் ஃபீஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஆம், அதுக்கப்புறமா அ அ அடுத்த நாள் வந்து அ நான் இத வாசிக்கிறேன். அந்த மாதம் ஓகே. அ அந்த பாஸோவர் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஆம் அ அந்த மாதம் 15ஆம் தேதி முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை அவங்க ஆசரிக்கணும். ஆ ஸோ அடுத்து வந்து அவங்க இத வந்து எங்க அவங்க பண்ணுவாங்கன்னா, ஆ இஸ்ரவேல்ல வந்து அவங்க கூடி வந்து அத செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆ 15வது நாள் ஆம் அவங்க என்ன பண்டிகை ஆசரிக்கணும்னா, ஆம் அன்லீவன் பிரெட். அதாவது அ அடுத்த வசனத்தில இருக்கும். ஆம் அதுல அவங்க என்ன பண்ணணும்னா, அன்லீவன்ட் பிரெட்னா ஆம் அம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆ அந்த நாள்ல வந்து அ கடவுளுக்கு வந்து புளிப்பில்லாத அப்பத்த வந்து அவங்க வந்து அ அ இது பண்ணணும். படைச்சு அத வச்சு ஒரு பண்டிகைய அவங்க செலிப்ரேட் பண்ணணும். அது என்னைக்கு வரும்னா, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள். நிசான் 14னா, இது நிசான் 15. அத வந்து அவங்க 1 வீக் செலிப்ரேட் பண்ணணும். அந்த 1 வீக் வந்து அவங்க புளிப்பில்லாத அப்பத்த தான் அவங்க சாப்பிடணும். அது அந்த 1 வீக் அவங்க அத வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க அடுத்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய பண்டிகைன்னு இந்த லேவியர் ஆகமத்திலே நம்ம பார்க்கக்கூடியது, ஆம் ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது முதற் பலன். முதற் பலனை வந்து கர்த்தருக்கு படைச்சு, அவங்க வந்து அத ஒரு பண்டிகையா செலிப்ரேட் பண்ணணும். ஆம். அது வந்து அவங்க ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ பாஸ் ஓவர்க்காக அந்த பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம்ல கூடி வந்திருப்பாங்க. ஆ இது வந்து அடுத்த அ
15ஆம் தேதி வருதுன்னா, இது அடுத்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல வந்து இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப இது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து 3 நாள்ல வந்து ஒரு 3, 4 நாள் அந்த வீக்கெண்ட்லயே வந்து இந்த 3 ஃபெஸ்டிவலும் அ இஸ்ரவேல் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பஸ்கா பண்டிகை, அதுக்கு அடுத்த நாள் வந்து அ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கப்புறமா ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். அவங்க வந்து அவங்களோட விளைச்சல்ல உள்ள ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ அவங்க அ விளைச்சல்ல அவங்க முதல் பலன வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அ கடவுளுக்கு குடுத்து படைச்சு அத செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 4வது அடுத்த 4வது பண்டிகை நம்ம இந்த லேவியராகமத்திலே பார்க்கலாம். அ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த முதற் பலன அவங்க கடவுளுக்கு செலுத்தி செலிப்ரேட் பண்ண அந்த நாள்லருந்து. இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் சாபத். ஸோ, அ அதிலருந்து 7 வாரங்கள் கழிச்சு, அந்த 7வது வாரத்தில வர்ற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க வந்து அ இத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபீக் ஆஃப் த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அ இந்த பண்டிகை எதுக்குன்னா, அந்த 7 வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் டைமு. ஸோ, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்லேருந்து 50 டேஸ் கழிச்சு, அவங்க செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். அத செ அத அத அவங்க எப்படி பண்ணணும்னு இந்த லேவியராகமத்தில சொல்லப்பட்டிருக்கும். ஆ நம்ம இந்த இந்த இன்றைய தினத்தில இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பண்டிகை வந்து இது 50 டேஸ்ன்றதுனால அது அ கிரேக்கர்கள்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தாங்கன்னா, பென்டெகாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவல வந்து பென்டெகாஸ்ட் அ வே பென்டெகாஸ்ட் டே, பென்டெகாஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அவங்க அத வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டேல வந்து அ காட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அவங்க அந்த அ விளைச்சல வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கோதுமை விளைச்சலு. அவங்க வந்து கடவுளுக்கு வந்து கடவுளுக்கு அதுக்கு அதுக்கு நன்றி செலுத்துற விதமா அந்த பண்டிகை இருக்கும். அ ஆனா இந்த ஃபெஸ்டிவல வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணுன்றதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கா காட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருப்பாரு. அவங்க வந்து அ 2 அப்பத்த கொண்டு வரணும். அ அந்த 2 அப்பத்துல வந்து அ இந்த வாட்டி இது புளித்த மாவு இல்ல. புளிப்பில்லாத பண்டிகை இல்ல. ம். அதாவது இதுலலாம் அன்லீவன்டு பிரெட் தான் இருக்கும். அன்லீவன்னா அ ஈஸ்ட் அந்த பிரெட்ல வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்கல்ல. பண்ணாம தான் எல்லா இதுவும் இருக்கும். ஆனா இந்த பர்ட்டிகுலர் பண்டிகைக்கு மட்டும் காட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ நான் அத படிக்கிறேன். ம். ஏழா ஏ அ லேவியராகமம் 23:16வது வசனத்துல, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தக் கடவீர்கள். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ்ல நீங்க ஒரு புதிய போஜன பலிய செலுத்தணும். ஆ அதுல என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு மரக்காலில் 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கைகளை 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து, அதோட கூட சில ஆட்டுக்குட்டியையும் எல்லாத்தையும் படைக்க சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா 2 பிரெட்டு அது வந்து புளிப்போட இருக்கணும். மத்த எல்லாமே புளிப்பில்லாம அப்பத்த தான் கடவுளுக்கு குடுக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த பர்ட்டிகுலர் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் பண்டிகை அப்ப மட்டும் 2 அப்பத்துல ஈஸ்ட் ஆட் பண்ணி அ அத கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து ஆ ஸோ இப்போ இது இந்த மே, ஏப்ரல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு 3 பண்டிகை ஒரே வீக்கெண்ட்ல வந்துரும். அடுத்த 50 நாள் கழிச்சு இந்த ஆ ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் கொண்டாடப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு, மிச்ச 3 ஃபீஸ்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில என்னன்னா, ஆ அந்த 6வது மாசத்துல முதல் நாள் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ். ஆ அந்த நாள்ல வந்து மறுபடி அ இஸ்ரவேலர்லாம் கூடி தேவனுக்கு வந்து அவங்க அந்த நாள்ல வந்து பரிசுத்தப்படுத்தி சபை கூடி வந்து அவங்க கடவுளுக்கு வந்து காணிக்கைலாம் படைக்கணும். அந்த நாள் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ். ஆம் ட்ரம்பட்ஸ் அந்த நாள்ல அ ஊதுவாங்க. அந்த பண்டிகை. அதுக்கப்புறம் அதே மாதத்துல 14ஆம் தேதி வந்து
டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அது அது அ அது வந்து அ அந்த நாள்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அவங்கள தாழ்த்தி ம் அ பாவ மன்னிப்புக்காக கடவுள் சமூகத்தில அவங்க அந்த நாள்ல எல்லாருமே தங்களை தாழ்த்துவாங்க. அந்த நாள்ல தான் ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஆலயத்துக்குள்ள அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள அ ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்த இது பண்ணி, அந்த பலிய வந்து கடவுளுக்கு செலுத்தி, அவர் வந்து அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் வருஷத்துல அந்த ஒரு நாள்ல தான் உள்ள போய் எல்லா ஜனத்தோட பாவ மன்னிப்புக்காக அ தேவ சமூகத்துல போவார். ஸோ அதுதான் டே ஆஃப் அட்டோன்மென்ட். அ இந்த ஃபீஸ்ட் இத செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே அ அ மந்த் அதே மந்த்ல தான் டே ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ் கூடார பண்டிகை அப்படின்னு. இதுவும் வந்து அவங்க அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுவும் ஒரு அறுவடை பண்டிகை தான். அ அத கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வாரம் வந்து ஆம் அந்த ஜனங்கள்லாம் வந்து கூடாரம் அமைச்சு அதில தங்கியிருப்பாங்களாம். அ மோசே வந்து அவங்கள கூடாரத்தில 40 வருஷம் அவங்க கூடாரத்தில தங்கி அ அவங்க வழி நடத்துனாங்கன்றத நினைவு கூறும்படியா, அந்த கூடார பண்டிகைய அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம்லயும் காட்க்கு வந்து அதுவும் ஒரு அறுவடையோட செலிப்ரேஷனா தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ். ஸோ இந்த 7 பண்டிகை தான் காட் வந்து இத நீங்க எனக்காக தேவனுக்குரிய பண்டிகையா, தேவனுக்கான ஃபெஸ்டிவல்ஸா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தது. இப்பவும் வந்து இத வந்து என்ன பண்றாங்க, அ இஸ்ரேல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பேரா இருக்குன்னா, இந்த யோம் கிப்பூர் வந்து அது செலிப்ரேட் பண்ற நாள் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆ யோம் கிப்பூர்ன்னு அதனால பாப்புலரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆ இந்த பென்டிகாஸ்ட்ன்ற இந்த பண்டிகையும் இப்போ செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா, அவங்க அத எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ பர்த்டே ஆஃப் நேஷனல் இஸ்ரேல் அண்ட் கிவிங் ஆஃப் த லா த்ரூ மோசஸ். மோசேக்கு தேவன் வந்து பழைய இந்த நியாயப்பிரமாணத்த குடுத்த நாளாக அத நினைவு கூர்ந்து இந்த நாட்கள்லயும் பென்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவல இஸ்ரேல் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. சரி. இதெல்லாம் வந்து தேவன் வந்து இஸ்ரவேலுக்கு அ குடுத்த அ செலிப்ரேட் பண்ணணும்னு வச்சிருந்த ஃபெஸ்டிவல்ஸ். ஆ இது நம்ம பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்களுக்கு இன்னும் ஏசப்பா வந்து அ எல்லாமே வந்து இது ஏசப்பாவ தான் என்ன பண்ணுது, ஆம் காண்பிக்குது. ஆம் தேவனுடைய அந்த அ இது எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் இயேசு கிறிஸ்து வந்து அவரு நிறைவேற்றுற காரியத்த வந்து அ அதுக்கு ஒரு அடையாளமா தான் இந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் காட் வந்து இஸ்ரவேலுக்கு அப்பவே குடுத்திருக்கிறாரு. நமக்கு தெரியும் இந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல்ன்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியா தம்மை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அத அவங்க அது அத அத நிறைவேற்றும்படியா இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகை நாள்ல தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஆ தம்மை ஒப்புக் கொடுப்பார் சிலுவையில அறையறதுக்கு. ஆ இந்த அன்லீவன்ட் பிரெட் அ அன்லீவன்ட் பிரெட் ஃபீஸ்ட் ஆஃப் த அன்லீவன்ட் பிரெட் எத குறிக்குதுன்னா, ஆ இயேசு கிறிஸ்து வந்து பாவம் இல்லாதவரா தன்னை என்ன பண்ணாரு? ஒப்புக் கொடுத்தார். அவர் அவர் தான் வந்து பாவமில்லாத அந்த அன்லிவன் பிரெட் வந்து யார குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. அவர் தான் பரிசுத்தமா உள்ளவர். தன்னை வந்து ஒப்புக் கொடுத்த அ தேவன். ஸோ அத குறிக்குது. அதே மாரி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இதுவும் கரெக்ட்டா இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, அ அந்த வீக்கெண்ட்லயே ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் டே அன்னைக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, அவர் உயிர் தெழுந்தார். ஆ அதாவது அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் முதற் பலனா அவர் உயிர்த்தெழுந்தார். ஆ ஆம் ஃபர்ஸ்ட்டு ரிசரெக்ட் ஆனவரு இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா தான் நம்ம எல்லாருக்குமே என்ன கிடைக்கப் போது? ரிசரெக்ஷன் உயிர்த்தெழுதல் கிடைக்கப் போகுது. அப்ப அவர் தான் அந்த முதற் பலன். ஸோ அவர் அதையும் அவர் என்ன பண்ணாரு? ஆ அ அத ரிசெம்பிள் பண்ற அந்த ஃபெஸ்டிவல ரிசெம்பிள் பண்ற மாரி தான் இயேசு கிறிஸ்து அதே நாள்ல என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். இப்போ இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது, அ 40 கரெக்ட்டா 50 டேஸ்க்கு அப்புறமா அவங்க செலிப்ரேட் பண்ற ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ். அந்த பென்டிகாஸ்ட் டே அன்னைக்கு, ஆ அன்னைக்கு தான் என்ன என்ன ஆச்சு? அ பரிசுத்த ஆவியானவர்
அந்த அப்போஸ்தலர்கள் அந்த மேலறையில கூடியிருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல என்ன பண்ணாங்க? இறங்கி வந்தாங்க. சரி. அ நம்ம இந்த இந்த ஃபெஸ்டிவல வந்து நம்ம இந்த நாள்ல நம்ம டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். சரி. இப்போ இப்போ வந்து ம். ஆம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆம் நான் அந்த லேவியராகமத்தில அ அந்த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு காட் வந்து இஸ்ரவேலுக்கு குடுத்துருப்பாங்கன்றத படிக்கிறேன். லேவியராகமம் 23 ஆ 15வது வசனத்தில 16வது வசனத்தில ஆ நம்ம இப்ப பார்த்தோம். என்னன்னா, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தக் கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாகி இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து நீங்க வந்து செலுத்தணும். அப்போ தேவன் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இது இது வந்து ஒரு புதிய போஜன பலியை நீங்க கர்த்தருக்கு செலுத்தணும், அந்த நாள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன புதிய போஜன பலி? ஆ ஏன் ஏன் வந்து அது ஒரு புதிய ஒரு பலி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாரி ஆம், ஏன் 2 2 அப்பங்கள செலுத்தணும்? அதுவும் அந்த அப்பங்கள்ல வந்து அ ஈஸ்ட் ஆட் பண்ணி அ செலுத்தணும் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஏன் காட் வந்து ஏன் அப்பத்துல ஈஸ்ட் ஆட் பண்ணாம கடவுளுக்கு செலுத்தணும்னா, அந்த ஈஸ்ட் வந்து ஒரு அ பாவத்த வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுமாம். ஸோ, ஆனா இந்த பண்டிகையில மட்டும் அந்த ஈஸ்ட்டோட அந்த 2 அப்பங்கள கடவுளுக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நம்ம பார்க்குறோம், தேவன் வந்து ஒரு புதிய ஒரு அ ப போஜன பலிய அந்த நாள்ல மக்கள் செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த புதிய போஜன பலியில ஈஸ்ட்ல இருக்கு. இது நம்ம எப்படி இது நம்ம இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றத நம்ம பார்த்தோம்னா, தேவன் வந்து இஸ்ரவேலோட பண்ணப்போற அந்த புதிய உடன்படிக்கை ஆ, ஆ, அந்த புதிய உடன்படிக்கைய நினைவு கூர்ற மாரி தான் இந்த ஆ பென்டெகாஸ்ட் ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்ப இங்க சொல்லப்பட்ட அந்த புதிய 2 அப்பங்கள், அதுல அந்த ஈஸ்ட் வந்து ஆ எத சிக்னிஃபை பண்ணும்னா, இந்த புதிய உடன்படிக்கையில வெறும் யூதர்கள் மட்டும் இல்ல, இதுல அ புறஜாதியாரும் என்ன பண்ணப்பட போறாங்க, ஆ யூதர்கள், புறஜாதியார் 2 பேரையும் வந்து அ அந்த 2 அப்பங்கள் வந்து குறிக்கிறதா இருக்கு. ஆ இது 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 எத காண்பிக்குதுன்னா, ஆ தேவன் வந்து இஸ்ரவேலோட செய்யப்போகிற அந்த புதிய உடன்படிக்கைய குறிச்சு தான் இது இந்த பென்டெகாஸ்ட் வந்து காண்பிக்குது. ஆ எரேமியா 31:31ல நம்ம பார்க்கலாம். ஆ எரேமியா 31:31 என்னன்னா, ஆ அதாவது ஆ பாபிலோன் வந்து எருசலேம வந்து கைப்பற்றி போம்போது, அந்த ஆலயத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? எரிச்சுட்டு, ஆ அப்படி போம்போது, எரேமியா வந்து ஒரு வீப்பிங் ப்ராஃபெட். அவர் வந்து அந்த டைம்ல எரேமியாவுக்கு காட் என்ன சொல்றாருன்னா, ஆ "நான் வந்து இந்த மக்களோட நான் ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்." அப்படின்னு அவர் சொல்வார். என்ன சொல்வார்ன்னா, 33வது வசனத்தில, "அ அந்நாட்களில் பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்." ஆ எரேமியா என்ன சொல்றாரு? நான் அவங்க கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போறேன். அதுல என்ன பண்ண போறேன்னா, என் நியாயப்பிரமாணத்த அ அவங்க உள்ளத்துல, அவங்க இருதயத்துல எழுதி, நான் அவங்கள் தேவனா இருக்க போறேன். என்னுடைய நியாயப்பிரமாணத்த என்ன பண்ண போறேன், அவங்களுடைய இருதயத்துல நான் எழுதப் போறேன். அ எழுதி அவங்க கூட நான் ஒரு ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். அப்படின்னு எரேமியாக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ ஆம் நம்ம அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பென்டெகாஸ்ட் வந்து தேவன் பண்ணப்போகிற இந்த புதிய உடன்படிக்கையின் கிரியைய தான் ஆ அவர் வந்து காண்பிக்கிறாரு. ஆம்.
இயேசு கிறிஸ்து தெரியும். நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? பலியாக ஒப்பு கொடுத்து, அவர் உயிர்த்தெழுந்து, இந்த பூமியில என்ன பண்ணாரு? 40 நாள் அளவும் இந்த பூமியில எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறவரா காண்பிச்சு, ஆ பரலோகத்துக்கு ஏறி போனாரு. அந்த 40 நாள் ஏறி போனம்போது அவர் என்ன சொன்னாருன்னா, "நீங்க எருசலேம்லயே தரிச்சிருங்க. அப்ப என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பெலன நீங்க பெற்றுக்கொள்வீங்க." அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ சீஷர்கள் இன்னும் ஒரு 10 நாள் எருசலேம்லயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒலிவ மலையில இயேசப்பா அ மேல போனதுக்கப்புறம், அதே எருசலேம்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஒரு 10 நாள் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ அந்த 50வது நாள்ல தான் என்ன என்ன நடக்கும், பரிசுத்த ஆவியானவர் வந்து அ தேவன் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பெரிய காத்தோட, இரைச்சலோட அவங்க கூடியிருந்த மேல் அறையில அ இறங்கி எல்லாரையும் நிரப்பி, அ அதுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணுவாரு, அவர் போய் அ அந் அவங்க அவங்கள நிரப்பி பற்பல பாஷைகள்ல பேச வச்சு, அ பவுல் போய் என்ன பண்ணுவாரு, வெளியில வந்து சுவிசேஷத்த பிரசங்கிப்பாரு. அவர் பிரசங்கிக்கும்போது, அந்த நாள்ல ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்ல ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னைக்கு கரெக்ட்டா நடக்குது? அந்த டே ஆஃப் பென்டெகாஸ்ட். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பென்டெகாஸ்ட் பண்டிகை நாளிலேயே என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, இப்படிப்பட்ட அம் அ கிரியை என்ன நடக்குது. ஸோ இந்த நாள்லேருந்து தான் அ சபையின் நாட்கள் என்ன பண்ணுது? ஆரம்பிக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி எல்லாரையும் நிரப்புன அந்த நாள்லேருந்து தான் சபை என்ன பண்ணுது? ஸ்தாபிக்கப்படுது. அப்போ இத் இ இ இந்த இதுதான் என்ன பண்றாரு? தேவன் வந்து என்ன சொல்றாரு? என்னுடைய புதிய உடன்படிக்கை. நான் மக்களோடு உங்களோடு பண்ணப்பட போகிற புதிய புதிய போஜன பலி அந்த நாள்ல செலுத்துங்கன்னு சொல்றது, இததான் சொல்றாரு. தேவன் நம்ம கூட பண்ண போகிற அந்த புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? ஆ நான் அவங்க இருதயத்துல என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஆ ஆ ஆ நியாயப்பிரமாணத்த எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி. ஆம் 2 கொரிந்தியர் 3:3 பார்க்கலாம். இது முன்னாடி நம்ம ஒரு வாட்டி தியானிச்சிருப்போம். ஆம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படியா இருக்கிறோமா? நம்ம மையினால நம்ம தேவனுடைய நிருபமா இருக்கிறோமா? நாம வந்து எப்படி நம்ம மையினால எழுதப்படல. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கு. அதே மாரி கற்பலகையினால நம்மளுடைய இருதயங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனங்கள்ல, "எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது." அப்படின்னு பார்க்கிறோம். எழுத்து கொல்லுகிறது. ஆனா, ஆவி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. அப்ப அந்த முதலாவது அம் அம் உடன்படிக்கை ஆம் எங்க நடந்தது? மோசே வந்து அந்த சீனாய் மலையில இருக்கும்போது, தேவன் வந்து அவருக்கு கற்பலகைகளை கொடுத்து, தம்முடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி மக்களுக்கு கொடுத்து, முதல் உடன்படிக்கை என்ன பண்றாரு? பண்றாரு. கற்பலகையில தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறாரு. மோசே என்ன பண்ணுவாரு? அத எடுத்துட்டு கீழ வரும்போதே, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த அ கன்றுக்குட்டிய வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ மோசே கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா, அ அந்த அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய லேவியர்கள் எல்லாம் அழைச்சு, "நீங்க போய் அ அ தப்பு பண்ணவங்கள போய் கொல்லுங்கன்னு" அப்படின்னு சொல்லுவார். அ எவ்வளோ பேர் மரிச்சிருப்பாங்கன்னா, அந்த நாள்ல 3000 பேர் வந்து பைபிள்ல இருக்கும். 3000 பேர் மரிச்சிருப்பாங்களாம். அ எக்சோடு யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் ஆ 28ல பார்த்தீங்கன்னா, லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அப்போ தேவன் முதலாவது அந்த உடன்படிக்கை கொடுத்தப்போ என்ன நடந்தது? அவர் வந்து கற்பலகையில இது இத செய்யுங்க, இப்படி இப்படி செய்யுங்கன்னு எழுதி குடுத்தாரு. ஆனா, அந்த நாள்ல அது என்ன பண்ணுச்சு? அது அந்த அந்த உடன்படிக்கை வாங்குன அன்னைக்கே எவ்வளோ பேர் மரிச்சாங்களாம்? 3000 பேர் மரிச்சாங்களாம். நம்ம இங்க பார்க்கிறோம், எழுத்து வந்து கொல்லுகிறது. ஏன் மனுஷங்களால அந்த தேவன் குடுத்த நியாயப்பிரமாணத்த ஃபாலோ பண்ண முடியல? ஆ மெயினா காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற சின் ப்ராப்ளம். எல்லா எ என்னதான் தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணாலும், அவங்களால அத ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா, மனுஷங்களுக்குள்ள இருந்த என்னது?
அந்த சின் வந்து ஆதாம் மூலமா மனுஷங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியல. ஸோ அத நிறைவேற்றும்படியா தான் இயேசு கிறிஸ்து வந்து அத நிறைவேற்றி, அதோட தண்டனைய என்ன பண்ணாரு? அவரே ஏற்றுக்கொண்டாரு. நம்ம அடைய வேண்டிய தண்டனைய அவரே என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டு, நம்ம கூட இயேசப்பா என்ன சொன்னாரு? ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அவரே என்ன பண்றார்? நம்ம கூட வந்து வாசம் பண்ணுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். அனுப்பி நமக்குள்ள நம்மளுடைய இருதயங்கள்ல எழுதுகிறார். பழைய மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் தான். இத இத செய்யணும்னு அவங்க அறிவுக்கு தான் தெரியும். ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில தேவன் நம்ம கூட பண்ண புதிய உடன்படிக்கையில என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். வந்து எங்க வந்து தங்குறார்? நம்மளுடைய இருதயங்கள்ல வந்து தங்குகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரார். அவர் என்ன அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மளுடைய ஏசப்பா நம்ம இந்த புதிய உடன்படிக்கையில நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மளுடைய இருதயத்த அவர் கேட்கிறார். ஆம். அவர் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கா இத நீங்க இது இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். எழுத்தின்படி நம்ம எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணும்படியா காட் நமக்கு கமாண்ட்மென்ட் குடுக்கல. ஆனா காட் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த புதிய உடன்படிக்கையில, ஆ நம்ம இருதயத்த அவர் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். நம்ம முழு இருதயத்தோட ஆ தேவனோட நம்ம சேரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அத செய்யக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர நமக்குள்ள அனுப்பிச்சு, நம்மள வந்து முழுமையா வந்து ஆ அவருக்கு அவருடைய சரீரமா இருக்கும்படி, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும்படி நம்மள என்ன பண்ணியிருக்கார்? அழைச்சிருக்கிறாரு. ஆ ஏசப்பா வந்து ஆ அ என்ன பண்ணாரு? ஆ நெறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? பிரதான கட்டளைன்னு என்ன சொன்னார்? "உன் தேவனாகிய உன் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோட என்ன பண்ணணும்? நீ அன்பு கூரணும். இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற பிரதான கட்டளை. முழு இருதயத்தோட அவர்கிட்ட என்ன பண்ணணுமா? அன்பு கூரணும். அதேமாரி நீ என்னிடத்தில் அன்பு கூறவோ, பிறனிடத்திலும் நீ அன்பு செலுத்தணும்." அப்ப ஏசப்பா நம்மகிட்ட வந்து புதிய உடன்படிக்கை பண்ணி, தம்முடைய ஆவியை கொடுத்து, அவர் நம்மளுடைய இருதயத்த அவர் என்ன பண்றாரு? கேட்கிறார். நம்ம இருதயத்துல அவரோடு கூட ஆ அம் பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆ செவி கொடுத்து நம்ம செய்யணும். ஆ நம்ம பார்த்துருக்கலாம். பழைய ஏற்பாட்டுல வந்து எவ்வளோ குடுக்கணுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ குடுக்கணும் அப்டின்ட்டு இருக்கும். ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்காது. ஆனா நம்ம வந்து எப்டி இருக்கணும்? நம்மளுடைய முழுமையும் கர்த்தருக்குன்னு நம்ம வந்து ஒப்புக் கொடுக்கிறவர்களா இருக்கணும். எல்லா காரியங்கள்லயும் அப்படிதான். தேவன் வந்து நம்ம அந்த அன்பின் நிமித்தம் நம்ம அத செய்யணும். பழைய பிரமாணத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கட்டளைகள் அந்த எழுத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் மாரி அத ஃபாலோ பண்ணுவாங்க. அத அவங்க முழு இருதயத்தோட செய்றாங்களான்றது தெரியாது. ஆனா, அத ஃபாலோ பண்ணணுன்ட்டு பண்ணுவாங்க. ஆனா, காட் நம்மகிட்ட வந்து எதையுமே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக பண்ணாதீங்க. ஆனா, அது உங்களுடைய இருதயத்தோட நீங்க அத செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுனா கூட, அ நம்ம ஒரு நல்ல விஷயமே செய்றதா இருந்தா கூட, நம்ம ஹார்ட் வந்து ரைட்டா இருக்கணும் அத செய்றதுல. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு, அத வந்து அங்கீகரிப்பாரு. இல்லன்னா அந்த செயல்ல வந்து நமக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. நம்ம இருதயம் வந்து ஒரு கசப்பா வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு ஒரு இது செஞ்சாலும், அதனால நமக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. நம்ம இருதயத்த தான் என்ன பண்றாரு கடவுள் பார்க்கிறாரு, இந்த புதிய உடன்படிக்கையில. ஆம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ ஆ "எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது." ஆ நம்ம இங்க இந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் பார்த்தோம். அந்த அ பழைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள்ல, இன்னைக்கு கூட அந்த பெண்டெகாஸ்ட் அவங்க எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? காட் வந்து கமாண்ட்மெண்ட்ஸ இஸ்ரவேலுக்கு கொடுத்த நாளா அவங்க அத என்ன பண்றாங்க? செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா, அந்த நாள்ல என்னாச்சு? 3000 பேர் வந்து ஆக்சுவலா மரிச்சாங்க. ஆ அவங்க பாவம் செஞ்சதுனால, அந்த நாள்ல 3000 பேர் மரிச்சாங்க. ஆனா, இந்த புதிய அ அ அதே அதே பென்டிகாஸ்ட் டேல தேவன் தம்முடைய ஆவிய அனுப்பிச்சு உயிர்ப்பிச்சப்போ என்ன நடந்தது? பேதுரு போய் என்ன பண்ணுவாரு? காஸ்பல வந்து ப்ரீச் பண்ணுவாரு. ப்ரீச் பண்ணும்போது என்ன ஆச்சு? வேதத்தில சொல்லப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 3000 பேரு ரட்சிக்கப்பட்டாங்க. ஆ அதுதான் த பவர் ஆஃப் காஸ்பல். அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வல்லமை. அதனால என்ன ஜீவன் உண்டாகும்.
அத கேட்டு 3000 பேர் அதே நாள்ல என்ன ஆகுறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ ம். அதே மாரி அதே மாரி பழைய மோசேக்கு நியாயப்பிரமாணத்த குடுத்த அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஆ அந்த மலை மேல என்ன இருக்கும்? ஒரு பெரிய கார்மேகம் சூழ்ந்து, ஆ மக்களுக்கு வந்து அந்த சத்தத்த கேட்கக்கூட முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவு இருக்கும். அதே மாரி அ அதே அ அதே நாள்ல, அந்த பண்டிகை நாள்ல புதிய பிரமாணத்த கொடுக்கும்போது, ஆவியானவர் எப்படி அந்த வீட்ட நிரப்புனாரு? பெருங்காற்று வந்து அவங்க இருந்த மேல் வீட்டறைய சுற்றி, அ அக்கினிமயமான நாவுகள். அங்கேயும் லைட்னிங்ஸ் அதெல்லாம் இருந்தது. பழைய பிரமாணம் கொடுக்கும்போதும். தேவன் புதிய பிரமாணத்த ஏற்படுத்தி இது பண்ணும்போதும், பரிசுத்த ஆவியானவர் அதே மாரி அந்த காற்றோட, அக்கினியோட அவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தாரு. அந்த மகிமையா அவர் வந்து இறங்கி வந்தார். ஆனா, இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இந்த பண்டிகை நாள்ல 2 பிரெட்ட தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 பிரெட்ல வந்து ஈஸ்டோட கொடுக்கப்படும். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை தேவன் யூதர்களோட மட்டும் என்ன பண்ணல. புறஜாதியாராகிய நம்ம கூடயும் அவர் என்ன பண்றாரு, உலகத்துல உள்ள எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு, ஏசப்பா போம்போது என்ன சொல்லுவாங்க, "நீங்க போய் சர்வ உலக எல்லா பூமியில உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, இந்த சுவிசேஷத்த அறிவிச்சு எல்லாரையும் சீஷராக்குங்கள்" அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில நாம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அந்த நாள்ல அவருக்கு என்ன வழங்கப்பட்டது? பற்பல பாஷைகள பேசும்படியான வரம் அந்த நாள்ல வழங்கப்பட்டுச்சு. அந்த நாள்ல வேற வேற பாஷைகள பேசுறவங்கலாம் அந்த எருசலேம்ல கூடியிருக்கும்போது, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம பாஷையில அவங்க பேசுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அந்த சுவிசேஷத்திற்குள்ளாக இழுக்கப்பட்டாங்க. அப்போ பேதுரு போய் அவங்க கிட்ட அந்த சுவிசேஷத்த பேசும்போது, எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல கண்டிப்பா யாரெல்லாம் இருப்பாங்க? எல்லா தேசத்தார் ஜனங்களும் தான் இருப்பாங்க. யூதர்கள் மட்டும் இல்ல. ஆ எல்லாரும் தான் இருப்பாங்க. அப்போ அப்போ வந்து என்ன என்ன நடக்குது? சுவிசேஷம் எல்லாருக்கும் என்ன பண்ணப்படுகுது? கொண்டு போகப்படுகுது. அப்படிப்பட்ட ஒரு அந்த புதிய உடன்படிக்கையில அந்த நாள்ல அ அ மேபி வந்திருந்தவங்கலாம் வந்து யூதர்கள். வேற வேற பாஷை பேசுற யூதர்களா இருக்கலாம். அ ஆனா அல்டிமேட்டா என்னாச்சு? சுவிசேஷம் எல்லாருக்கும் பவுல் மூலமா புறஜாதியாருக்கும் பேதுருக்கும் காட் அந்த ட்ரீம்ஸ்லாம் குடுத்து, அ எல்லாருக்கும் தான் இது கொண்டு சேர்க்கப்படணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? அல்டிமேட்டா அத கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்தாங்க. அதன் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு? இந்த ரட்சிப்பு, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆ அததான் என்ன பண்ணுது இந்த டே ஆஃப் பென்டெகாஸ்ட். இந்த பென்டெகாஸ்ட் டே அ இந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்ம கூட இந்த புதிய உடன்படிக்கைய அவர் ஏற்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியமா அ தேவன் நம்ம கூட எவ்வளோ ஒரு கிருபையுள்ளவரா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? அ அதினதின் காலத்துல அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஆ நம் என்ன சொல்றாங்க, இப்ப இதுவரைக்கும் உள்ள இந்த 3 ஃபெஸ்டிவல்ஸ் ஏசப்பா நிறைவேற்றிட்டார். ஆனா இனிமே இருக்க போற 3 ஃபெஸ்டிவல் ஆ ட்ர ட்ரம்பட்ஸ் ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ், கூடார பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மென்ட் இதெல்லாம் இனிமே நிறைவேறப் போகிற கிறிஸ்து நிறைவேற்றப் போகிற காரியங்கள் மூலமா, இல்ல இஸ்ரவேல் மீண்டும் சேர்க்கப்பட்டு அவங்க கிறிஸ்துக்குள்ள வரப்போகிற நிகழ்வுகளா இருக்கட்டும். மில்லினியல் கிங்டம்ல நம்ம காட் கூட இருக்க போறதா இருக்கட்டும். அதையெல்லாம் அது அ அ ரிசெம்பிள் பண்ணுது. நிறைவேற வேண்டியவைகள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கும். நமக்கு எப்படி இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம கிறிஸ்து நிறைவேற்றினத நம்மளால பார்க்க முடியுதோ, அது மாரி இனிமே உள்ள ஃபெஸ்டிவல்ஸையும் கிறிஸ்து அ அவரு இனிமே ஒரு நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.